செகண்ட்ஸ் ஓடுதா? இப்போ தான் ஓடுது. நான் நடுவில் மாற்றினேன், போயிடுச்சு விடுங்க, ஃப்ரெஷ்ஷாக போட்டுருக்கேன். மேட்ச் முடிச்சுட்டு போகணுமா? மேட்ச் போட்டுக்கா புள்ளியா போட்டுருவோம் மச்சான். இன்னும் போடலன்னா ஆனால் போட்டுருவோம். ஈஸியாக தானே போகிறோம். இது போகும்போது என்ன போடு மேட்ச் முடிச்சு அங்கேருந்து அப்படியே போயிடலாமா? போலாம். ஓய் டேய் நீல அப்படி வருவியாடா? நான் அப்படி வர மாட்டேன். வரும் ப்ரோ. மேட்ச் மிஸ் ஆகி வரணும் டவுட் தான். இது வர மாட்டான். மேட்ச்சுக்கு வந்து வர மாட்டேன். டேரக்டா ரிசல்ட் வரும். நைட் வரும். நைட்லாம் இல்லை, 2 மணிக்கு லாஸ்ட் டைம் கூட வந்து இருந்துட்டு போனோம் இல்லை மிஸ். ஆனால் நைட்டு கிளம்பி நைட் ஸ்டே பண்ணேன். போன வாட்டி வரலன்னு நினைக்கிறேன். அவரு ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்தாரு. நடுவுல போனோம்ல, வைஃப் சர்ஜரி இருந்துச்சு. இது வந்து ரொம்ப நாள் பண்ணாதீங்க. முட்டையும் சிக்கன் மட்டும் வாங்குங்க போதும். நிறைய சைட் டிஷ் நிறைய போவாங்க. எவ்வளவு பிளான் இருக்கு? போன வாட்டி வாங்கி இந்த கறி விருந்து ஊர்ல சமைக்கிற மாதிரி போட்டு போட்டு சிக்கனை போட்டு செஞ்சுட்டே இருக்காங்க இவனும் பிரபு. எல்லாம் காலி ஆயிடுச்சு. காலி ஆயிடுச்சுங்களா? நான் கிளம்பும்போதே காலி ஆயிடுச்சு பாதி. சாதம் வச்சு கறி வாங்கிக்கோ. பத்தல அன்னைக்கு. ஆமா முள்ளு வச்சு நீ போய் ஸ்விமிங் பூல்ல போய் குளிச்சிருவோம் போ. நம்ம நைட் விடுவோம்ல. இருந்தாலாம் எப்போதும் விளையாட மாட்டேன் பைத்தியம். எங்க பிளானே ஒண்ணு போடுறதா. வாட் யூ மீன்? என்ன பேசுறா உனக்கு? இவ்வளவு பேர் சேர்ந்து அவனையா? நோ மேன் நோ மேன் பாட்டி வர விடாம என்ன பண்ணிருங்க. அவன் குஷன் இருந்தான். அண்ணன் தம்பி அது வழி விடுறா அவுந்துருக்கு போறேன். நம்பி பக்கத்துல வர மாட்டியா? முரளி நவீன் பக்கத்துல உட்கார மாட்டான், தினேஷ் பக்கத்துல உட்கார மாட்டான். குகன் பக்கத்துல தான் உட்காரன்ட்டு. அது பாசம். மெனுல ஒயிட் ரைஸ், மட்டன் குழம்பு கொண்டு வர மாட்டோம். பண்ணுவாங்க. வேண்டாம் ஒயிட் ரைஸ் வேண்டாம். பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் போடலாம். நடி வீடியோல ஃபீல் வந்துரும். ஒயிட் ரைஸ் பாத்துறோம். நாங்க சாப்பிட்டது ஃப்ரைட் ரைஸ் பண்ணா ஃபாஸ்ட் தான் போடுறாங்க. இத வாய் வரதுல வராதீங்க. பிரியாணி யாரா? என்ஜாய் பண்ணு. பிரியாணி நம்மளே செய்யலாம். பிரியாணி நம்மளே செய்யலாம். பிரியாணி செய்யலாம்டா வாங்க. தினேஷ் சேவர் சூப்பரா. தினேஷ் சூப்பரா பண்ணுவாரா? அப்படியே ஆமா சூப்பர். தினேஷ் சேவர் செய்யலாம். மட்டன் மட்டன் பண்ணுவோம் அவ்வளவுதான். சூப்பர். அண்டா மாதிரி இருக்கும். பயன்படுத்து. டேய் சீக்கிரம் மேட்ச் முடிச்சிட்டு அப்படியே போயிடலாம்டா. பிரியாணி ஒண்ணு ஒரு மணிக்கு போலாம் மச்சான். 1 மணிக்கு போனா கூட 2 மணி. அன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு ஒரு ரிசப்ஷன் ஒன்னு இருக்கு. 10 மணிக்கு ஒரு மேட்ச் ஒன்னு இருக்கு. கேன்சல் பண்ணுங்க ரெண்டுயும். பண்றோம் மட்டன் கேன்சல் பண்ணுங்க. போடு. ஆல் இருக்கா? ஆனா சித்து சொல்லுவான் அவுட் சைட் ஆப்ஷன் போட்டு பிரபு அண்ணனுக்கு பேக்வர்ட் பாயிண்ட்ல ஒன்று வச்சா கண்டிப்பா மாட்டிப்பாரு. 2.0 மேட்ச் போட்டீங்கன்னா அவர் டெம்ட் ஆயிடுவார். அவரால் அந்த ஷாட் ஆடாம இருக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் போர் அங்கதான் அடிச்சாரு பாயிண்ட்ல. இது பேக்வர்ட் பாயிண்ட் கேட்ச் நல்லா பிடிக்குது. சித்து தான் போய் நிக்கிறவங்க. ஒயிட் ரைஸ் மட்டன் பிரியாணி. ஒயிட் பிரியாணி போடலாம். பிரியாணி போட டிஃபரெண்டா இருக்கும். அது நம்ம செஞ்சு பிரியாணி இன்னும் சூப்பரா இருக்கும். மட்டனே செய்வோம். பிரியாணி தான் சரக்கு பிரியாணி. சரக்கு பிரியாணி இதான் நீ சாப்பிடுற நார்மலாவே. அவரு ஏன் எஸ்எஸ் வந்துட்டா இதுக்கு மேல நிக்க முடியாது. திரும்ப முடியாது. அவர் அவ்வளவு பாஸ்டா வந்துட்டாரு. அவரால் நிக்க முடியாது. நெக்ஸ்ட் ஒரு க்ளோவ் கேக்குறான். டவல் 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 கேக்குறான். க்ளவுஸ் கேட்ட மாதிரி. அவரால அப்படியே ஆக்சன்.
என்னடா எல்லோ அடியில போட்டு புதைச்சிங்க ஒண்ணுமே இல்லை எல்லோ அது ஒவ்வொரு கவுண்டர் கூட மச்சான் நீ தான் மச்சான் போனோம் பாயிங்களா அவனை கஷ்டப்பட்டு துணியும் விட்டு முடிய வச்சு ஐயோ உமரே நான் வந்து சொல்ல சேர்த்து போட்டா அப்படின்ற மாதிரியே மதியா உமரே கோவில் போறான்னு சொல்லி உன்னை அனுப்புறாங்க நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க நடுவுல அதான் பிரச்சனையே வார்த்தை இல்ல அவன் தெரியுது போல இப்போ சைடுல இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் கேப் தான் கேட்டான் என்னடா ஓகே ஹெல்மெட் வேணாம் தோனி அப்படிதான் அந்த இது மாதிரி இருக்குல்ல அந்த WWF ஒருத்தன் பண்ணுவாங்க யூ கான் ஜான் சீனா அந்த மாதிரி ராக்கா ஜான் சீனா யூ கான் சீ மீ வந்தவரை உடனே வந்துடும் அடுத்த பால் இப்படி போனா வந்துடும் என்னடா பண்றது வரணும் அசிங்கமா பண்ணுவான். வெளியிடா ஷாட்ரா பாய் டீம் 50 டா பாய் நல்லா குத்தி காமிச்சாரு லெஃப்ட்ல ஆக்ஷனே இல்ல ரைட்ல மட்டும் அடிக்குதானே செக் மாதிரி இருக்கு ஃபுல் ஃபீல் செட் அவன் தான் பண்ணிட்டு இருக்கான் அதுல ஜன பண்ணனே தெரியும் அந்த ஹீரோ கேமராஸ் பாக்குறீங்களா இன்னுமா அப்படியா ஹீரோ கேமராஸ் ஆட்ல வராது ஆமா ருத்ராஜ பண்ண விட மாட்டீங்க இவன் பண்ணான்னு சொன்னீங்கன்னா அர்த்தம்ப்பா இல்ல அவன் தான் டாமினேட் பண்ற ஃபீச்சர் அதாவது இந்த மேட்ச் வந்து ப்ரோ கீப்பர் வந்து நவுத்துவாங்க ப்ரோ நான் ஃபீல் செட் பண்றது மிட் ரைட் போய்டு அடுத்த மேட்ச்ல தான் பாத்துறேன் அப்படின்ட்டு அறுத்து இல்ல கீப்பர் எப்ப மேட்ச் பண்ணுவாங்க இல்ல அவன் பண்றது இல்ல செட்டா வந்தா பண்றான் நவுத்துறான் ஓவர் முடிஞ்சு அடுத்த ஒரு ஹெல்மெட் கேக்குறான் அஷ்வின் வரான் அதெல்லாம் வந்து ருத்ராஜ்க்காக பிச்சலே இல்ல ஹீரோ கேம் பாத்தீங்கன்னா தோனி ஃபுல்லா பாத்துட்டாங்க ஹீரோ கேம் கேப்டன் தான காட்டணும் ஏன் தோனி காட்டணும் தோனி தான் கட்டுவான். முன்னாடி வந்து அப்படியே இருந்துச்சு ஹீரோ கேம் மாத்திட்டாங்க யாரு பிரிடாமினன்ட் விராட் கோலி கோலி காமிச்சாங்க ரஜத் பட்ல பெருகானு தெரியாது அதுமே கேப்டன் யாருக்குன்னா கோலியா சொல்லுவாங்க போஸ்டர்மே அது அவன் போனதா அடுத்தால வரும்போது போன மேட்ச் பார்த்தால விராட் கோலி பெரிய ஹீரோ தான் போடுவாங்க. உடனே பட்டோனே ரிவ்யூ அப்படினா அப்புறம் தான் ரஜத் வந்து கேட்டான் அதுல பஞ்சாப் பண்ண விஷயம் பிடிச்சது தெரியல ஸ்ரேயா ஐயர் வந்து லாங் ரன் நின்றுடலாம் கீப்பர் எடுத்து சொல்றான் கால் ரிவ்யூ கால் அவன் எடுத்து நல்லா இருக்கு யார் கீப்பர் பஞ்சாப் பிரபு கிங்ஸ் அவங்க சம்மடி அடிச்சாங்க பஞ்சாபி எல்லாமே செம்மையா ஆடுறாங்க. கடாம் மாதிரி இதனாலதான் தெரியலையே இல்ல ஸ்ரேயா ஐயர் போற எல்லா டீமும் அப்படி அடிக்குது அவன் வந்து போன வருஷம் அப்படிதான் ப்ரோ போன வருஷம் இல்ல போன வருஷம் தான் எல்லா டீமும் சான்லேர் டாப்ல சொல்றேன் எல்லா டீமும் ஜெயிச்சு வருது போன வருஷம் மட்டும் 5 கப்பா அஞ்சு நினைக்கிறேன். கோயிண்டா சித்து பஞ்சாப் அடிச்சிடுவானுங்க சித்து கேப் வேணுமா முடியாது. என்ன கேட்ட கேப் தான கேட்ட ஆர்சிபி ஆக்சுவலா bowling கவர் பண்ணிட்டானுங்க இந்த வாட்டி ஹாஸ்டல் விட்டு மூவியை வச்சு பேட்டிங் சரியா இருக்கு அதான் கவர் பண்ணாங்க இல்ல மச்சி பேட்டிங் சால்ட் இருக்கான் செம்மையா ஏய் லிவிங்ஸ் எல்லாம் எப்படா கடைசி ஆச்சு ஆர்சிபி அடிக்குறானேடா ஷாட்ரா டேய் பாய் ரஷீத் கானா வந்து 5 சிக்ஸர்ஸ் தான் ப்ரோ அன்னைக்கு முட்டி போட்டு ஃபர்ஸ்ட் தான் லிவிங்ஸ்டன் தான் அன்னைக்கு ரஷீத் கான் இந்த சீசன் நல்லா போடல அச்சான் உரிஸ்தான் ரஷீத் கான் இல்ல ரஷீத் கான் இந்த இதுவே போடல சரியா அவன் லெக் சைடுல தான் போடுறான் எல்லா பாலுமே. அதுக்கு முந்தின மேட்ச் 2 ஓவர் தான் கொடுத்தானுங்க டியூ ப்ராப்ளம் இருக்காது ஆமா எங்க சென்னையில கண்டிப்பா வந்துருவாங்க நினைக்கிறேன் பிளே ஆஃப்ஸ். சென்னை பாக்குறது தான் தெரியுது. டெல்லி பையன் ஆனா அங்க தான் இருக்காங்க. தரது பெரிய விஷயம் ஒரு வார்த்தை எல்லாமே பஞ்சாப் டெல்லியும் நல்லா இப்போ லெக்ல அடிக்க போறான் ஷாட்ரா டேய் நோ பால் ப்ரோ நோ பால் ப்ரோ ஓகே ரோசே கொண்டது ஒண்ணே பண்ண நாள்ல அந்த ஹைட் மெஷர் பண்ணிட்டு பிளேயர் ரைட் விங்ல வந்து ப்ரொஃபைல் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்லோவானா ரொம்ப கஷ்டம் bro. சும்மா சொல்ல வேண்டியதான். ஐசிசில பண்ணல ப்ரோ. கண்டிப்பா 5 வருஷம் மச்சான் செம்ப்ல வேற கேமரா வச்சிருக்கானுங்களா அவங்க LBW DRS ஆட்டோமேட்டிக்கா எடுக்கிறது இது எல்லாமே கவர் பண்ற மாதிரி ஏதாவது கொஞ்சம் ஆப்போசிட் கம்பெனியா ஆப்போசிட் செம்ப்ல ஆப் இருக்கு ஆப் வச்சு நம்ம நிற்கணும் உனக்கு ஸ்டெம்ஸை வச்சுட்டாங்கன்னா ஸ்டெம்ஸை வச்சு பால் பிச்சானதை வச்சு பிச்சிங் இல்லைனா இல்லையான்னு காட்டும் ஹைட்டு ரெண்டு வரலாமே வேணாம் வரலாம்டா அதுதான் முடியாது இப்போ ஓட ஆட்டம் இன்னும் ஓவர்ஸ் நிறைய இருக்கு
6 ஓவர் 64 ஓவர். ஓவர் கேப் போல கேப் விடுறேன் நாய் எடுத்துறாரு உனக்கு அனுப்பிடுறேன். ஏய் ஒரு தடவை முரளி ஓப்பனிங் அனுப்புறோம் எப்படி ஆரம்பிப்பான் நாளைக்கு போயிட முடியும். ஒரு வாட்டி ஆடினானே ப்ரோ. ஓப்பனிங் ஆன்ல எப்படி ஜோன்ஸ்ல ஆடினானே. நாளைக்கு தான் பால்சி முள்ளிலே முள்ளிக்கு நாளைக்கு அனுப்பிச்சு விடுங்க சாவுட்ட போயிட்டு. அங்கதான் நீ நல்லா அடிச்சு நல்லா வச்சேன். அது ரொம்ப டைம் எடுத்து எடுத்து அடி. உனக்கு இப்போ யார் அவசரமா ஆட சொல்றாங்க? யாரு இப்போ வந்து இவன் மாதிரி ஆட சொல்ல போறா? ட்ராவல் செட் மாதிரி இல்ல சொன்னா மட்டும் நீ தான் ஆடுவியா? அத மேல போலாம். வாங்கலாம் இப்படியே சொல்றீங்க அப்படி லாஸ்ட் 2 மேட்ச் ட்ராவல் செட் பண்ணி ஆடுறோம். ட்ராவல் செட் கேவலமா ஆடுறீங்க. வெங்கடேஷ் வாங்கின 24 கோடிக்கு ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தான். ஏதோ அடிச்சு இன்னும் ப்ரெஷர் பண்ணிட்டு பாவம் அந்த மேட்ச் போய் அவன் மூஞ்சி அவன் மூஞ்சி அந்த 34 பாஸ் 19 ரன்ஸா வாங்கின 27 கோடிக்கு 27 ரன்னாவது அடிறான்ற போறப்ப மேட்சுக்கு ஏன்டா இது தாவடி அவன் மூஞ்சி காட்டுவான் பாரு. ஓனச்சு ஓனர் பைத்தியக்கார மாதிரி அவன் பாத்து பண்றான். வாங்கின 27 கோடிக்கு 27 ரன்னாவது எல்லாம் ஒரு மேட்ச் கூட அடிக்கல. 4 மேட்ச் கேட்ச் கூட 27 அடிக்கல. போய்க்கறடா நாயே. பாத்தாலே டிச் ஆகும். மூஞ்சல காண்டாவுது. ஷாட்ரா great ஷாட்ரா boy. பின்னு நினைக்கிறேன். அவன் வந்து வெஸ்ட் இண்டீஸ் அப்படிதான் இருப்பான். ஈவன் ரிச்சர்ட்ஸ் மாதிரி தான் இருப்பான் அவன். பாடி போறாங்க. ஸ்லோ ஆச்சு பாருங்க. ஆட்டே வந்து வர மாட்டேங்குது. மறக்கங்க இருக்குது ப்ரோ. சரி. மரத்தை ஆட்டி பார்க்கணும். அந்த மரம் ஆத்தினா எல்லா மரமும் வரும் காத்துல. அப்படியே காத்து ஃபுல் என்ன பண்ணலாம்? பால் தீ வச்சிடலாமா? பால்லே போன வாரம் மசாலா இல்லை. மசாலா காலி ஆயிடுச்சுமா வாய்ப்பு இல்லை. மொத்தம் ஒரே காலி. இதுலேருந்து நாங்கள் தான் ட்ரை பண்றது மசாலோட வாங்க புது பாட்டில் மசாலா மசாலோட அந்த கடையில் இல்ல. கஜ்ரா வாங்கினா நீ ட்ரை பண்ணி. அது அவன் வீட்டில் வந்து காக்கத்தை வரைக்கும் சும்மா 2 வாங்கினேன். வாங்குவீங்களா சாப்பிடுவீங்களான்னு தெரியாது. சும்மா 2 வாங்கினேன். கஜாரியா டைல்ஸ். யாரா அது கஜாரா? இன்னும் பாவம் மொபைல் தெரியலாம் வாங்கிட்டு வர்றான் ஜாலியா சும்மா. சொல்றேன் அங்கே சொல்றேன் அன்சோல்ட் ஆகி அவன் வந்து ப்ரீமியர் ஷோ கூப்பிட்டு வந்துட்டாங்க. எவ்வளோ பெரிய யாரு? அவன் பார்க்கவே பாவமா இருக்கு. T20 அளவு பணம் தான் ப்ரோ. ஆனா ஒரு நான் இங்க உட்கார்றேன், எனக்கு பணம் கொடு. உள்ள ஆடுறேன். அங்க அவங்க டீம் ஓடி ஆடி இருக்கு. அது ஆடாம இங்க வந்து ப்ரீமியர் ஷோல வந்து ஆமா T20 சீரிஸ் முடிஞ்சு ஓடி ஆடுறாங்க. அப்ப நியூஸ் ஓடு 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 ஓடு. பாகிஸ்தான் வந்து ஃபுல் டீம் ஆடுறாங்க. ஓடு ஓடு ஓடு. ஆமா பாத்து யாருமே தெரியல எவ்வளவு பண்றாங்க. ஸ்கோர் கொடுத்தா 90 ரன்ஸ் தோத்தாங்க ஒரு மேட்ச். செகண்ட் மேட்ச் கரெக்ட்டா 298 அடிச்சாங்க. இவங்க இது வாஷ் ஓடி T20 வாஷ் அவுட்ல T20ல வந்து ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க. ஒண்ணு. 5ல வந்து பாபர் சாமி வந்து உட்கார வச்சிருக்காங்க. பாபர்லாம் அது யாருமே ஆடல. பெரிய பிளேயர் தான். ரிஸ்வானும் ஆடல. பாபர் T20 ல ஓடில ஓடி பாகிஸ்தான் சூப்பரா தோக்குறாங்க அவங்கள்ட்ட. நல்ல அவனுங்க வேறட்டே ஐபிஎல் அப்ப வேறட்டே மேட்ச் வச்சாங்க ஒரு ரன் பசங்க. இந்த யாரா வருவாங்க. பெரிய பிளேயர் யாருமே இல்ல. மிஸ்ட்ல வந்து ஓ அதான் பிளான் பெரிய பிளேயரா இருக்க மாட்டாங்க ஜெயிச்சு நினைச்சிருப்பாங்க. அதுலயும் தோத்து வராங்க. ஹெல்மெட் தராரா? ஹெல்மெட் பெஞ்ச்ல தான் உட்கார்றாங்க. போட மச்சான் நம்ம நியூசிலாந்துக்காவது போய் ஆடலாம். பெஞ்ச்ல போய் காசு வரும் bro. ஆமாங்கி அவன் அவைலபிளா இருக்கான். நீங்க யூட்டிலைஸ் பண்ணா காசு வந்துரும். போன சீசனும் வந்து பெஞ்ச் தான் பண்ணாங்க SRH. ஆடவே வைக்கல அவனை. இந்த சீசன் வந்து ஃபீல்டிங் பண்றாங்க. ஜிடில இருக்கான். ஃபீல்டிங் பண்றாங்க. ஃபீல்டிங் வச்சாலும் அது கூப்பிட்டாங்கன்னா வருவான்னு நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் வரல. யாரு? 20 ரன் சேவ் பண்ணுவான். மேட்ச் டர்னிங் கேட்சஸ். ஃபாரின் பிளேயர் போல ஆமா கரெக்ட். bowler போட்டு போய் வர வேண்டியதுதானே. ஏய் லாக் வந்து ரெக்கார்ட் ஆகுமா? ஐடா ஃபாரின் பிளேயர் வந்து இம்பாக்ட்டா மாத்தணும்னா படுச்சு ஓடாடி. எப்படி மெஸ்ல கட்டுடா. அது போய் எங்கனா தூண்டு கூடாது. ஒரு வீடியோ ரெண்டு மாதிரி வச்சாங்க. இந்தியன் பாஸ் போல எல்லாரும் வந்து அங்க அப்புறம் வருவாங்க. அங்க அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் பெல்லடா நீ. நேத்து பாருங்க ஏய் விட்றா விட்றா. மிஸ் வச்சு பண்ணிப்பாங்க சொல்றேன் ஆபிஸ் கான் இன்னைக்குள்ள
ஆவேஷ் கான் வெர்சஸ் இவனோட இது பாத்தீங்களா? அப்படி பண்ணுறோம். நமக்கு வரலடா, அவங்க விளையாடுறவனுக்கு ஆவேஷ்கான் பேஸ் பேசினாலும் இந்த ஷாட் வந்து அவ்வளோ என்ன மாட்டிப்பான். நேற்றே பாருங்க தமான் கீழே விட்டான். பைத்தியரவனே சூரியகுமார் சும்மா சும்மா கீழே விழுந்துட்டு மயிறு 6 போனா பரவாயில்ல. அவன் சொன்னதான் பேஸ் தான் போயிருக்கு பால். ஒன்றுதான் வீதிச்சுக்கி காலம் சுத்தம் மும்பை நேசா அப்படிதான் ஆடுவான் அவன் பைத்தியக்காரன். சித்து 5 ரன் காரா. சிஎஸ்கே மயர் கூட ஜெயிக்காது. சாம ஆர்சிபி ஃபேன் ஆயிடணும் இந்த சீசனுக்கு. சின்ன சான்ஸ் இருக்கு. சொல்லிட்டாங்கன்னு தோணுது. ஃபினிஷரே இல்ல, தோனியை ஃபினிஷரா வச்சு எப்படி ஆட முடியும்? தோனி ஃபினிஷ் பண்றானே மேட்ச். ஆப்போனன்ட் சித்து ப்ளே ஃபார் ஒன்ரா. ஒரு மீன் போட்டுருந்தானே உமரே ரோஹித் சர்மாவும் தோனி பேசுற மாதிரி. தல உனக்கு எனக்கு வித்தியாசம் ஒன்றும் இல்லை. நீ கடைசி நாள் போலாம் ஃபர்ஸ்ட் நாள் போலாம். இன்ஜிரி சொல்லி அதான் அதுக்கு முன்னாடி ஆடி அப்படி சொல்லி உட்கார. இலக்கர்மா கூப்பிட்டாங்க ஆடும்போது ஒரு மேட்ச் பண்ணல. சொன்னான் ப்ரோ. இவன் கூப்பிட்டான் ப்ரோ, ஜெயவர்தனை உள்ள இருந்து ஜெயவர்தனை தான் கூப்பிட்டான். ஜெயவர்தன் நல்ல கோச் ஏன் பண்றான்னு தெரியல. இதெல்லாம் பண்ண பார்த்ததில்ல. ஆண்டி அவன் சொல்லிட்டு போய் பண்ணோம். ஆடினீங்கனாலே சாண்ட்னர் அமிச்சு அவனை கூப்பிடுறதுலாம் பொலாடு இருக்கானா நீங்க அனுப்பலாம். இல்ல பொலாடு அந்த பெஸ்ட் முன்னாடியே கூட எடுத்துக்கலாம். 20 போல அமௌண்ட் அப்படி கொடுக்கூடாது. அப்படியே வெளியே வந்துக்கலாம். சொல்லுங்க அவுட் ஆயிட்டு வெளியே எல்லாருமே 2 டபுள் சைக்கிள். நம்மால் மட்டும் தான் 100 சைக்கிள் ஆட்டு. திலகா 22 பாவம் அன்னைக்கு எதுக்கு 3 னு நேம் போட்டான்னு தெரியல. திலகம் அவன் அனுப்பியிருக்க கூடாது. சாண்டர் என்ன பண்ண அவனே கூப்பிட்டானுங்க. தேவையில்லை. சாண்ட்னரை கூப்பிட்டு இந்த நாய் வந்து சிங்கிள் வந்து ஓட மாட்டேன். நாய் சிங்கிள் ஓடுறான். சிங்கிள் ஓட மாட்டேன். கேம் அவேர்னஸ் இல்ல ப்ரோ. எனக்கு அதான் கடுப்பு. சரி, 4வது பால் சிங்கிளோட அது கூட ஓகே, 6 அடிக்க போற கான்ஃபிடன்ட். பேட்டிங்டா 3 பாலுக்கு 14 ரன். அந்த பால் சிங்கிள் ஓடுனா தான் கேம்லயே இருக்கு. தோனி ஃபேன் ஒண்ணு வெல்பேட் அடே, வெல்பேட் அடே. ராய்டு வந்து ப்ளே ஃபோன் ஒன்னு காதுல விழிச்ச விடலையா? மீன்ஸ்டா அது அடிக்க வேண்டிய பால் தான். அது ஒரு இல்ல. சூப்பர்ஸ்டிஷன். 40 வருஷம் 45 ல இருந்து 6 அடிச்சு 50 போனா பண்ணு. இன்னைக்கு அவன் தலை ஒரு ரன் வச்சிருவான். சோ 50 ஆயிரும். அது யாரு தோனி அந்த மேட்ச்ல 1 வச்சிருவான். ஒரு நாள் match பரவாயில்ல ஒரு ஷூ நல்லா வேலை செஞ்சிருக்கு. 49 ரன். ஆமா சூப்பர் ரன் புதுசா இருக்குது. செகண்ட்ல இருந்தாங்க. எவரி போட்டா பத்தியா ஷூட் தான் அடிச்சனா ஒரு நீ சொல்லுவல பேட்னால தான் பேட்ல ரன் அடிக்கல நானே. பேட் காணாம போயிடுச்சு. அதான் ரன் அடிக்க முடியல நானே. அப்பதான் சொன்னீங்க. இந்த பேட் செட் ஆகுது. அதுதான் அந்த பேட் போனாலும் அடிக்க முடியலன்னு நீங்க நிறைய மேட்ச். எல்பி ஆயிட்டு பேட்டை பாப்பியா? பேட்லயே பட்டிருக்காங்க. பேட்டை பாக்குறாங்க. பேட்டை பாத்துறாங்க. ஃபீல்டிங் எடுக்கணும்ல. சொல்ல ரொம்ப 13 இருக்கும். இந்த நாயை அனுப்பி விடுறேன். ரெக்கார்ட் பண்ண முடியல. ஹாஸ்பிடல் தான் போறோம். அது நம்ம தான் தலைவரே நீங்க காசு வச்சு பாருங்க. என்ன கத்துறோம். ரோட் வச்சு நல்லது சொன்னா என்ன இருக்குற பத்தியா? நல்லா தூக்குது. அவன் அது மேல போடுவான். ரோல் மாடலா பார்க்கறான் வேற ஒண்ணும் இல்ல. ரோல் பண்ணல. நீ விடுறா. வாய் நல்லா விட்றா. ஆமா. இவன் வேற இருக்கா. நான் சித்தார்த்தல இல்ல அசிரம் திட்டி விடுறேன். எதுக்கு பண்ணலாம். நல்லா பாத்து. நாயில ப்ரோ பேட் பண்ணு மேட்ச் ப்ரோ. கரெக்ட். நம்மளே வந்துடுவா. நாய் நீ ஒண்ணு கொலைக்கு போடி போகுது. தண்ணி ஊத்தினா ஒரு மார்க் பண்ணிட்டாங்க. வழியில நிக்குது. யாரா கஷ்டம். இந்த வாட்டி அவர் பைக்ல ஷாட் ப்ரோ. ஏய் சீக்கிரம் பேட் பண்ணு. மேட்ச் பண்ணு ப்ரோ. நைஸ் ப்ரோ. ரெண்டு பேருமே பண்ணாம இருக்கீங்க. இங்க இங்க வந்து போறே. டேய். யோசிக்கல. ஏய் ஏய் வா. ஒரு பாயிண்ட் அடிக்க போவாதீங்க. சீக்கிரம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஆடினீங்கனாலே ஸ்கோர் நல்லா இருக்கு. 25 ஓவர்ஸ் ஆனா 200 வந்துரும் தாராளமா. ஏய் போ. போ. இல்ல நான் நீ பண்ணு.
அது எவ்வளவு எவ்வளோ பிரபு 9 ரன். ஆணவத்தில் பேசாத. ஆடல நல்லா ஆகிட்டு போச்சு. பாட்டம் பேட் தான் வாங்கி. ஒழுங்கா படலையோ பாட்டம் பேட் தான் வாங்கி. அப்படின்னா போயிருக்கும். மார்க் பண்ணிச்சு ப்ரோ, மார்க் பண்ண காட்டி பைக்ல வருவீங்களா? சுத்தம் முதல்ல அது வந்துச்சு. சீக்கிரம் வேலை பண்ணுங்க. ஜெயேஷ் பாபு வாவ், கோலி ஃபேனா மாத்தீங்களா? பியூமா பிராண்ட் போறீங்க? சித்து இன்னும் ஷூ இருக்கு வாங்கிக்கிறடா. பூமால ஷூவா? பூமால என்ன எவ்வளோ? 11 சைஸ் 3000. அப்படியா? பூமாலையா? புதுசா? சரி ஓகே பார்த்து வீட்டில் கேட்டு இருக்கா? கையில் ஷூ இருக்கா? இல்ல கையில இருக்கு. போட்டோ பண்ண இருக்குங்களா? அது இப்பயே அனுப்புறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விளையாண்டு வந்து அனுப்புறாங்க. டேய் கீழே வேலை பண்ணுங்க யாராவது. பாவி 22 ரன் கீழே வேலை பண்ணுங்க. வெளி சண்டா போட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் வேலை பண்ண மாட்டாங்க. வேலை பண்ணி சண்டா போடாதீங்கன்னு அவன் போறவன் அவன் தான். அவனுக்கு மாத்தி கட்டுறீங்க. இது நல்லா ஏறிச்சு. அதான் நின்ட்டான் அவன் கேட்ச். கவலைப்படாத. ஆமா, அப்படியே மாடி போறான். ஐயோ சண்டா, அதான் வந்து லைட் சண்டா. எந்த நாளும் பாவம் அவன். நீதான் சொல்லிட்டு உன்னதான் திட்டுறாரு. நான் துணிதானே பிரச்சனை ஒரு 2 விக்கெட் வந்து நேரம் போயிரு. இப்பயே பாருங்க இத்தனை நாளைக்கு டிஷர்ட் போட்டு போகும் மாதிரி அங்க போறதுல வேண்டாம். முடிக்கணும் பாக்குறேன், முடிக்க முடியல. வந்துட்டு பாலப்பட்டு எழுதுறா டேய் நில்றா. ஓரமா அரௌண்டா போடா. நீ அப்படியே நான் கூட்டல சொல்ல இதான் பிரச்சனையே. ஆரம்பிக்கிறப்போ ஆஸ்திரேலியா மாதிரி ஆரம்பிப்பானுங்க, அதுக்கப்புறம் அமெரிக்கன் டீம் மாதிரி ஆயிடும். டக்கு டக்கு 3 விக்கெட் போயிடுச்சு போயிடும். ஒண்ணுமே என்னடா கண்ணாடி எடுங்க. எடுத்துமா கண்ணாடியில போட்டு போறான். பாட்டு பாடுற மாதிரி நோட்ஸ் கேட்பான் போல இருக்கு. சொல்றேன் எதுல ஆரம்பிக்கும் சாவா ஆமா ஒரு 4 வேற அதுல. அடுத்த மேட்ச் நானே கிக் கொண்டு வந்துட்டு போறேன். ஏன்னா 20 ரூபாய் போய் நானாச்சு ஆடுவேன் போய். முரளி இன்னைக்கு அடிப்பானான்னு டவுட்டு தான். எம்ஜிஆர் மாதிரி கைத்துல இதெல்லாம் கட்டி 3 அடி வாங்கிட்டு ஸ்கின்னு பேட்டிங் சொதப்பிட்ட கூட பரவாயில்ல. அஜித் பாண்டியா மாதிரி நீங்க 5 விக்கெட் போறாங்க. முரளி மாதிரி போடுன்னு சொல்றான். 5 விக்கெட் எடுக்கிறதுக்கு முரளி மாதிரி போட்டு 5 விக்கெட் எடுப்பேன்னு சொல்லி ஒத்துக்கிறேன். ஆடி முரளியே தான் சொல்றான். எல்லாம் மயமா இருந்து ஹார்திக் பாண்டியா கணேஷ் நினைக்கிறேன். இருக்கு. கணேஷ் தானே நம்ம டீம் ஹார்திக் பாண்டியா. எவ்வளோ நேரம் கழிச்சு ஸ்ட்ரைக் எடுக்கிறாங்க. ஹர்திக் கணேஷா இவன் ஹெல்மெட் கூட போடாம போயிருக்க பயமா இருக்கு. ஐயோ ஹெல்மெட் போட பார்த்தா ஒழுங்கா தலையில போல அப்படி வச்சுருக்காங்க.
கண்ணாடி போட்டு போட முடியல வேலை உள்ள மோர் விற்கிறியா நைட்ல ஏதாவது பூந்தி பொடி சூப்பரா பூந்தி போடலாம் சார். பூந்தி வேறையா மாங்காய் இல்ல ஒரு கிளாஸ் 40 ரூபா ஆமாம் நீ விட்டுலாமா நைட்ல ஏதாவது கடை போட்டு மீதி எடுத்துட்டு வரியாடா. அந்த அந்த இது பூந்தி பார்த்துட்டு ஒருத்தர் வெறித்தனமா மாட்டான். அதெல்லாம் எவ்வளவு நல்ல லாபம் தெரியுமா? ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே இல்லை 40 ரூபாய் 50 ரூபாய்க்கு கிடையாது. ஏய் அவர் 50 ரூபாய் இப்ப ஒரு 5 பேக்கெட் தயிர் ஐஸ் வாட்டர் இருந்தா போதும். பூந்தி தானே தெரியல குடுறாங்க பரதேசி குடுறான்னா என்ன பண்ற? நாயிட புண்ணு நாயிடு ஏய் தொண்டில வச்சு போயிடும். ஆடுங்க மாட்டிக்கிட்ட கண்ணுலாம் எங்கேயோ இருக்குது. 9 ஓவருக்கு 80 வெறும் முறுக்கு எவ்வளோ பால் 49 27 போடுறேன். எப்படி இது உங்களுக்கு சொல்லுங்க கச்சேரி தெரியுதா மாலிக்கு தாண்டே இப்ப குத்தி போறா அது ஊறணும் சொல்லி பால் எடு பால் இல்லையா போதும் போதும் 4 போதும் மாத்து எனக்கு பூண்டு இல்லாம இது போதும் பூந்தி சாப்பிட மாட்டான். ஏன்னா மனசுல வாழ் இருக்கு அடைச்சிக்கலாம். நல்லா காதல் ஒரு சகோதரி பாடம் பண்றான்னா பாம்பா என்னது? பாம்பு ஆமா எடுத்துட்டு போறாங்க உண்மையிலேவா? உண்மையிலேயே அவன் எல்லா வேலையும் பண்றாருப்பா. இந்த இடத்துல கடிதமா இருக்கும் போல அவன் கிட் பேக் மூடி வச்சிருங்கப்பா. கஜ்ராக்குள்ள பாம்பு போயிட போகுது. குட்டி பாம்பா? வாட்டர் இருக்குது அதான் உன் டிப்பால் நீ என்ன பண்ணாலும் வேஸ்ட். அது எத்தனை நம்ம பக்கம் விடுறாங்க இதை மூடுறாங்க. அது வெளியில விட்டுரு. அப்பார்ட்மெண்ட் முள்ளி பாலோட ஏய் முள்ளி போ இது முள்ளி இருக்கு மோர் குடிக்க தயாரா ஓ வாயா இது மோர் குடிக்க என்னடா அவனை வேற மாதிரி எவ்வளவு தின்ன நேரம் வாய் இது வந்து இது குடிக்கிறது தெரிஞ்சது இல்லையே எனக்கு போதல் இருக்கேன் இன்னைக்கு. உன்னை சா வச்சிருவான் முரளி. அவுட் அடிக்காதீங்க நல்லா ஒரு போயிட்டு ஃப்ரெண்ட்ல நீ இல்ல பிளே ஃபார் ஒன்னு கூப்பிட்டு அதுதான் சொல்றேன் என்ன நம்ம தான் சொல்றேன் அது அடிக்க வேண்டிய அது சூப்பர் ஸ்டிஷன் என்ன பண்றது 49ல இருந்து எப்போ பவுண்டரி வச்சாலும் நம்ம மோஸ்ட்லி 100 வச்சிருக்கோம் ஓ அப்படியா? 49ல இருந்து சிங்கிள் ரொம்ப ரேரா தான் ஆடுவேன் 50 நினைச்சு 49 அப்ப அடிக்கணும். நான் நிறைய வந்து 46ல இருந்து 14 47 பஸ் ஸ்டாண்ட்ல ரூட் கேக்குற தாத்தா ரொம்ப நேரம் பேசுவான். அந்த மாதிரி இவன் நீ கூப்பிட்டு தெரிஞ்ச உடனே தேவையான டாபிக்லாம் பேசிட்டு இருக்கான். இங்கிலாந்து குயின் இஸ் நாட் ஒன்லி ராணி பட் ஆல்சோ 10 நிமிஷம் நவரவே ஐயோ இல்ல இல்ல ஓகே. எல்லோ கிட்ன்றான் வந்து வரைக்கும் பாரு பண்ண அடிக்கலாம் செய்வாரு அவனே குஸ்தி மூடு. இந்தா அதான் நாங்க தான் பாம்பு எடுத்து விடுறாங்க நான் தினேஷ் ப்ரோ 3 பால் தான் ஆடி இருக்கீங்க. அதே 3 பால் தான் அடிக்க போறாரு. 4 விக்கெட்டுக்கு உள்ள உட்கார்ந்திருக்கோம். 3 ஆட்டனா காலேஜ்ல வந்துறீங்க பாருங்க 15 கிலோமீட்டர். மேட்ச் வேற 500 ரூபாய்க்கு வேலைக்கு. நாளை 40 கிலோமீட்டர் போய் அப் அண்ட் டவுன் 30 கிலோமீட்டர் 30 அடிக்கணும் நீங்க. என்ன ஆடும்போதெல்லாம் சொல்ல மாட்டீங்களாடா? சொல்லிதான் அனுப்பிச்சாரு கோயிங் டவுனுக்கு அவுட் மாதிரி கொடுக்குறாரு கை கொடுக்குறது அவுட் 30 கிலோமீட்டர் பாருங்க. முன்னாடி சொல்ல மாட்டீங்களா? இப்போ தான் போய் கரெக்டா நல்லா பண்றாங்க போர் போச்சா இன்சைட் சித்தார்த் ஆட்டா 40 ரன். அவன் 30 கிலோமீட்டருக்கு 49 சார் ஆனா அம்மா 40 நிமிஷம் சொல்லுங்க 49 சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு 49. ஓடுங்க 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 4 தான் 4 தான். ஷாட் 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 ப்ரோ.
இப்படி தரையோட ஆடலாம், எவ்வளவு நல்லா இருக்கு. ஸ்ட்ரைட்ல அடிச்சு எதுக்கு லாங்கா கேட்ச் பண்ணுவீங்க? அப்புறம் சாப்பிட்டு கரெக்டா இருக்கும். டிரைவ் அடி முரளி. கணேஷ்னா உங்க பேக்ல வச்சிடறேன். முரளி இங்கேயே பண்ண மாட்டாங்க. என்ன பண்ண போறோம்? அப்படி நீ தான் போட போற. பேட்டிங் ஆடும்போது ஒரு தண்ணி முன்னாடி வந்து நிற்கும். ஆனால் எங்கள் கிராமத்தில் நிறைய பாம்பு பார்த்துருக்கேன். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வெரி வெரி குட் வெரி குட். ஃபுல்லா அடிக்க போய் தான் கையில போய் உட்காந்துருக்கோம். செக் பண்ண இந்த ஃபுல் அடிக்கிறேன். அப்புறம் நான் ஸ்கூல் வாங்கலாம். பாருப்பா 3000 ஷூ கணேஷ். அதான் என்ன சொன்னீங்கண்ணா? இல்ல அது நல்லா இருக்கு கலர். கொஞ்சம் பிளாக் கலந்து. சரி ஓகே. அப்புறம் 3000 விலை அதிகம். நெக்ஸ்ட் வீக் ரெசார்ட் போறோம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக் நான் அவைலபிள் இருக்கேன். நாளைக்கு நல்லா ஓகே. சாயங்காலம் ஐபிஎல் மேட்ச் பார்க்க போறேன், காலைல நம்ம மேட்ச் பார்க்க போறோம். டபுள் 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 இன்னைக்கு தான் போல ஒரு நல்லா ஃபீல் பண்றேன். இன்னைக்கு மேல தான் மேட்ச். இன்னைக்கு மேல தான் மதியானம் மேட்ச் இருக்கு. 3:30. ஏய் கை என்னன்னா நிதிஷ்குமார் ரெடி மாதிரி ஃபீலிங் பண்ணா ஆஷிஷ் நேரா மாதிரி பண்றீங்க. ஆசிரியனோட பரவாயில்ல. இந்த பாகிஸ்தான் பேர் பண்ணுறானுங்க ஒரு ஃபீல்டிங். ஷாட் ப்ரோ. நியூசிலாண்டில் போய் பாகிஸ்தான் மானத்தை வாங்குறானுங்க அவனுக்கு ஃபீல்டிங் பண்ணுறேன்னு. வாங்கறதுக்கு என்ன இருக்கு? அவங்க ஃபீல்டிங் கோச் பண்றானுங்க. அப்போ கமெண்ட் இது தம்ப்நெயில் என்ன பண்ணுமா, ஃபீல்டிங் எப்படி மிஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு தம்ப்நெயில் போட்டு அவங்க ஃபீல்டிங் பிராக்டிஸ் அப்பயே எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்காங்க. ஆமா. இத்தனைக்கும் அவனுங்க இந்த க்ளவ் பெட்லாம் போட்டு டை வச்சாங்களேடா, அதெல்லாம் நடுவுல ட்ரெண்ட் ஆச்சு. அவங்க எல்லாரும் அந்த க்ளவ் போட்டு பண்றானுங்க பிராக்டிஸ். அப்போ என்ன எப்படினா அது இதுவாகும்? முரளி மேட்ச்லேயே க்ளவ் தான் போடுறான். அதுதான் சொல்றேன், மேட்ச்ல அது யூஸ் பண்ண கூடாதுல. அந்த ஜாக்கெட் போட்டு டெய்லருங்களா வாங்கி அது யூஸ் பண்ணலாம்டா. பவுலிங் ஹேண்ட்ல தான் அது யூஸ் பண்ணுவீங்க. ஒரு கை ஃபீல்டர்ஸ் ரெண்டு கையிலுமே யூஸ் பண்ண கூடாது. அவனுக்கு ஒத்த கையில யூஸ் ஒத்த கையில தான் ஷாட் ரெடி பண்றேன். உங்களை சொல்லுங்க, இங்கெல்லாம் அதுக்கு ரூல் இல்லைண்ணா. இங்கெல்லாம் அதான் மிஸ் ஆகும். இங்கெல்லாம் சொல்லுங்க. டீம் 100 பாய். ஒரு வழியாக 100 ரன்களை தொட்டு விட்டோம். அதானா 11 இந்த நீங்க எங்க லெஃப்ட்ல சாக்ஸ் போடல என்ன முரளி? வெயில் படாம அந்த உடம்பு டாக்டர் நோ வெயில் வெயில் பட்டா ஸ்கின் அழைக்கும். மர்தா போட்டாங்க. ஏய் ஈஸிடா. பால் எங்கேயோ போகுது, கண்டு தரலையா? ஐயோ என் செருப்பு அங்கேயே விட்டுருக்கீங்க. ரொம்ப நன்றி. கம்ப்யூட்டர் இருக்கேன். எங்க போயிட்டான்? பிளேன்னா ஆனா ரெசார்ட் நல்லா பெருசா இருக்குப்பா. இதெல்லாம் கிரிக்கெட் எல்லாம் போல இருக்கு உள்ள. பெருசா இருக்கு கிரிக்கெட் ஆடலாம். இது காட்டன்ல நல்லா சூப்பரா ஜிம்முன்னு இருக்கு. வெயிலே போடல நேத்து கொஞ்சம் மருந்து வீட்டுல வச்சிருவோம். அம்மா சாப்பிடல. டிமார்ட்ல வாங்கிடலாம். வீடு பக்கத்துல புதுசா டிமார்ட் அங்கேயே வந்துச்சா? குளத்தூர்ல வந்துச்சு, அண்ணா நகர்ல வந்துச்சு. அவனை நம்பாதீங்க. அவன் நீ பீச் போயிட்டு தான் வருவான். நம்பாதீங்க அவனை. சொல்லிட்டாங்க செமஸ்டர் தான் பேட் எடுக்கணும்னு. அதான் கடைசி செமஸ்டர் உங்களுக்கு அறிவு போட்டு ஓப்பனிங் யாரும் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாரு, அவனுக்கு 2 பேர் அடிச்சா சரியாயிடும். உண்மையே அவருதான் சொல்லுவாரு. அந்த பக்கம் சொல்றேன். சும்மா டைம் பாஸ் போகிறேன். 19th வரான். 19th போலாமா? பாஸ் கன்ஃபார்ம். அப்ப நான் காலையில இந்த நாள் வாங்கிட்டு மேட்ச் வந்துடுறேன். அவ்வளவுதான். என்ன லிஸ்ட் போட்டாங்க. சூப்பரா ஜிம் $10 அவினே கச்சுடா.
நெக்ஸ்ட் போலாமா? போலாம். நெக்ஸ்ட் மிஷின் நெக்ஸ்ட் போலாம். இல்ல போட சொல்லுங்க. மிஷின் நெக்ஸ்ட் தான் போறோம். ஆடிங்களா நீங்க அதுல? மிஷின் நெக்ஸ்ட் போலாம். ஆடிங்களா? நல்லா இருக்கா? ரெடி ஆயிச்சா? செல்வம் ஒரு பேட் கொடுத்து ரெடியா அது இது நாய் வச்சதுடா. நாய் போக மாட்டேங்குது இங்க. நல்லா தூங்குது பா. தள்ளி போக நான் வெறும் பேண்ட் ஃபைபர் டேப் இது போடுறேன். இந்த கலர் எங்கடா இது? எங்க இருந்து பார்த்தாலும் தெரியும். இந்த மாதிரி லைட் ப்ளோ போட்டா கிரிப் போட்டா அது கொஞ்சம் ஆக மாட்டேங்குது. லவ்ல சார். கேட கோகுல். சமையதுடா. ஏய் சௌந்தரே செல்வம் பேட்டங்க. சிங்கிள்ஸ்ல அது. அன்னைக்கு கொடுத்தானே குடுக்கலையா? இல்ல உப்பங்கில ரோஹித் சர்மா யூஸ் பண்ணுவாங்க. இல்ல ஸ்டோரி போட்டு சிங்கிள்ஸ் தான் தண்ணி தான சிங்கிள்ஸ். உப்பங்கில யூஸ் பண்ணுவாங்க. சில எடிஷன் பேட்ச் தண்ணி போடுறதா சில என்ன மெயின்னா ஸ்பான்சர்ஷிப் வாங்குறாங்கல பேட் அதெல்லாம் அவங்க கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. வெறும் எனக்கு வந்து சைஸ் தண்ணிலாம் வேணாம். அந்த பேட் நான் சீல் பண்ணி வச்சிருக்கேன். சாப்பிட்டு போக மாட்டாங்க. சூப்பரா போகுது. சிக் போட்டு அது போகுது. நான் இந்த பேட் வாங்கிருக்கேன். எந்த ஆட போறீங்க? வாரம் எதுக்கு அப்படி போய் பார்க்கலாம். நானே பல நாள் கழிச்சு ஒரு பேட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சாவத்துல ஓடுற எங்கயாவது. அதான் நான் எவ்வளவு சீல் பண்ணி வச்சிருக்கேன். நீ இருக்கும்போது அப்படியே பல இந்த பேட் வந்து இந்த பேட் தான் நான் அதுக்கு டிஃபரன்ஸ் இல்ல. அதுக்கு பேட் வெயிட் அதுக்கு டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு. அது வீட்டா இருக்கு. ஹை ஹோ எலெக்ஷன் வர கடி. பேட் போடு. போ. ஆமா ரெண்டு ஒரே போ. நான் போடுறேன். கொஞ்சம் நல்லா இருக்கு. அந்த பங்கு நல்லா ஓடும். நல்லா இருக்கு. போனீங்கன்னா இன்னைக்கு ஒரு 2 காட்டு தான் அதுதான். 26 ரன் அடிச்சேன்னா 250 ரூபா ஒருத்தன் தருவான். ஷார்ட் நான் கேட்சிங் வரல ஒரு கேட்சிங் அவர் எவ்வளவு குச்சாரோ போலாம். போதும் மெருகி போனா பாருங்க. போடா அப்படியே மேட்ச் யாரு போனாலும் அவங்க தான் கேட்கணும். நான் தான் தட்டி ஓட்டு வேலை போவோம். ஓடுறா ஏன் நின்னீங்க? அவரா கூப்பிட்டாரு நின்னுட்டு ஓடுறாரு. இல்ல அவங்க காலே கொடுத்துட மாட்டாங்க. தண்ணியே பேசி ஓடுறாங்க. காதல் பண்றாங்க தண்ணிலேயே. பாம்பே அரவிந்த் சாமி மனுஷன் அன்னைக்கு கொடுக்க சொல்லலாம். க்ளவ் இல்ல பேட்ல படல. அவருக்கு தான் கக்கரா கேக்குது. பேட் இல்ல பேட் தான் குத்துறாங்க அம்பையர். மனுஷன் எரியாரு ஸ்பின் போல்ல. ஜிம் போகாமலே இப்படி தெரியும். சிக்ஸ் பரவாயில்ல. நல்ல விஷயம் மாட்டாங்க. வைட் டைப் பண்றது ஆக்ஷன் வந்து ரைட் ஹேண்ட் குல்தீப் யாதவ் மாதிரி போறாரு பாருங்க. வைட் குத்துறாரு அம்பையர். இப்பதான் கொடுத்தாரு. ஆஃப்ல ஒரு மாதிரி வந்து கொடுப்பாங்க. நீ முக்கியா பேக் போடு. லேனா பால் ஹோல்ட் ஆயிடுச்சு. உத்ரா சாலனா அந்த தடம் ஒரு ஆளே இல்லையா உங்களுக்கு சிஎஸ்கே இல்லையே மேட்ச் பாக்குறீங்களா இல்லையா? வெச்சிட்டா மஞ்சங்க பண்றோம். மும்பைல யார் பேக்கப்லாம் தெரியாது. கேட்ச் பிடிச்சாங்க bro. 2 கேட்ச் கூடாவா. நல்லா போடுறாங்க. உள்ள வந்து அடிச்சலாம். ஃபைட்ல இருக்காங்க. என்னையில இருந்து ரஞ்சிலே T20 அந்த சைடு மிஸ்டேக் இருக்காது. உள்ள வந்து ஈஸியா தெரியும்டா. கேப்டன் ஆகி வெங்கடேஷ் தான் போடு. ஆனா வெங்கடேஷ் பண்ணிருக்கலாம் கேப்டன்சி. அவங்களுக்கு ஏதாவது யாரையாவது சின்ன பையன். ஆனா அவன் தான் ஸ்டேட்டிக் பண்றான். அவன் மாறி
இங்கேருந்து மாறி கிடைக்கலன்னு சொல்லி கேரளா இருந்தான். கேரளா வந்து மாறி போய் அங்கே கேப்டன் இருக்காங்க. கேரளாவில் அவனை பெஞ்ச் பண்ணாங்க. கேகேஆர் ஸ்போர்ட்ல தான் அவனை பார்த்தாங்க. மச்சான் ஒண்ணு ஆடு. அவனை வந்து ஆக்சுவலி ஃபினிஷர் சொல்றதே கேட்க போறாங்க. பண்றதுதான் ஓவர் 13. அதான் ஆடு நேச்சுரலாக சாப்பாடு அவனும் டூபேவும் ஒரே மாதிரி ஆடுவாங்க. ஒரு கால் மூவ்மெண்ட்டே இருக்காது. டவுன் ட்ராக் ஷார்ட் தேர்டு, பேக்வர்ட் பாயிண்ட், கவர்ஸ், நாலு ஃபீல்டு வந்துட்டாரு பேப்பர். சூப்பரா வந்தாரு பேப்பர். அங்கே இவ்வளோ மாதிரியே ஏன் அவருக்கு பின்னாடி பாருங்க. இவங்க 2 பேர் என்ன பண்ண போகணும். சின்ன பையன் அவசரமா வர பின்னாடி போறாங்க. நீங்க ஃப்ரெண்ட்ல போய் நான் ஃபாலோ பண்றோம். அது மாச்சா நானும் போயிட்டேன் பேக்ல. ஓடு ஏய் பேட பண்றா கேவா கேட்டு போயில பேட பண்ணி நீ எப்படா போ பேட பண்ணு அதெல்லாம் பார்க்காத. நம்ம டீம் தெரியல 3 விக்கெட் தான் கரெக்டா போவோம். அதுக்கப்புறம் எப்படி போக தெரியாது யாருக்கும். நீங்க வந்து இவன் நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குனாங்க. ஒன் ஸ்பீட் கான்வே கொஞ்சம் சொன்னுங்க. கான்வே ஷோரா இருக்கும். கான்வே இன்ன சாம் சேப்பாக் தானே. சாம் போன வாட்டி மாதிரி தான். போன மேட்ச் சாம் கர்னா இவன் ஆடி இருக்கான். கான்வே ஆடி இருக்கான். இம்பாக்ட்ல போட்டு பட் டூபே இப்போ என்ன பண்ணா எங்க மாத்திட்டா இது வந்து உள்ள வரணும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் அது வெளிய வரணும். அது ரெண்டு கான்வே இம்பாக்ட் அந்த பாடுக்கு தான் உள்ள வெளிய ஏன்னா கான்வே நாளைக்குல நீ இம்பாக்ட் வேற போடுறாங்க. இது கரெக்ட். நான் இம்பாக்ட் வேற போடுறாங்க. அது ஆடுவாங்க. ஏய் போன மாதிரி 4 ஆடுனாங்கடா. ஓட்டு நான்டா. என்ன பேசுற? ஓவர்டென்னு சாங்கரன் இல்ல. ஓவர்டென்னு சச்சின் பத்திரானா இவன் 100 4 பேரு. அப்ப எப்படி இம்பாக்ட் லிஸ்ட்ல இருந்தான்? இம்பாக்ட்ல சும்மா போட்டு வச்சிருந்தாங்க அவனை. ஃபீலிங்டா. நீ ஓட்ட நட மாட்டேன். நீங்க எது நீங்க யாருங்களா? நெக்ஸ்ட் டைம் கொண்டு வரேன். இந்த மாதிரி பேட்டிங் செஞ்சு நான் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா இவங்க போய் 10 ரன் ஜம்ப் கொண்டு வராங்க. நான் முடி பண்ணுறீங்க. ஒன்றும் பண்ண மாட்டான் அவன். இந்த மாதிரி 40 அடிக்க மாட்டான், 30 அடிக்க மாட்டான். எப்பனா 40 அடிக்கிறான். கணேஷ் சாப்பிடுறேன்னு ஏய் பாட்டில் ரெடி 180 பிளஸ். கீழே போடுங்க. அது இந்த ஒரு பாவா. என்ன வாய் வந்து அவங்க ஒரு 2 பேர் படுத்துறாங்க. ஆனா அப்படி ஆவிகளா நெக்ஸ்ட் வீக் நாளைக்கே கொண்டு வரா பேட். தண்ணியா இன்னும் 12 ஓவர் இருக்கு. ஐஸ் வாட்டர் தான் நம்ம டீம் தானே இந்த வேலையை பார்ப்போம். கேப் கேப் இல்ல ஐஸ் வாட்டர்னு ஒரு கேம். எங்க ஏன்டா இல்ல சாவடிக்கிறீங்க? ஒரு பேட் பால் வந்து ஆடிக்கிறா 30 பால். உங்களுக்கு கேப் எங்க அவன் பேக் தேவனி 30 பால் ஆடாம பனிஷ் பண்ணிருக்கான் அவனுக்கு. இது கூட அவன் இங்க கிரவுண்ட். தினேஷ் ப்ரோக்கு அவ்வளவுதான் பொறுமை. இவ்வளவு நேரம் பொறுமையானதே பெரிய விஷயம். ஜெயிக்க போல ப்ரோ. ஜெயிக்க போல ப்ரோ. அவ்வளவுதான் தூக்கி போட்டு ஸ்லோ பால் போட்டா நீங்க அடிக்க பால் செட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பால் டாட் தானே ஆடுவீங்க. அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. கணேஷ் நீ பொறுமையா உடனே பேசாதீங்க. சுத்து உங்க கேப் அது இல்லடா இல்லையே என்னடா எனக்கு பிரசாந்த் போன் எடுக்க மாட்டான் எனக்கு போற கேட்டான்
ஓடு கழிச்சு விடு பாவம் மைனஸ்ல இருக்கான். பிரபு உன்னை போல ஒரு ஃப்ரெண்டு யாருமே கிடைக்காதயா. இப்பதான் வந்து அவங்க உட்கார கூட இல்ல. பாவம். அவுட்டா 4 வாட்டி இல்ல அவர் பாஸ்ல தான் சொன்னாரு நீ கண்டிப்பா 25 ரன் கண்டிப்பா நான் தான் சொல்றேன். கலாய்க்க சொல்றேன்டா லூசு. ஃபர்ஸ்ட் பாஸ்ல சொன்னாரு. விக்கெட் போவாது. அவங்க சென்சிபிள் ஆடுவார். கவுண்டமணி சொல்றாரு மாதிரி அந்த கேப் விட மாட்டானே. ஒரு செகண்ட்ல தெரியும். அப்படியே கலாச்சி. உமர் மேல எனக்கு டவுட் நீ தான். முரளி நீ டயர்ட் ஆயிட்டான். பிரபு நீ மாத்தி மாத்தி ரெண்டு சான்ஸ் குத்தீங்க. ஆஹா அம்பு உப்பு வச்சிரும். அந்த ஆயா கால வச்சு காட்றா டேய். அவ்வளவுதான் ஓடுன வேலைக்கு வந்து பேட் வரும் போல. 120 குடுத்துரு. உமரே அவன் ஒருத்தன் நம்மள 120 ஏதாவது மனசுல வேண்டி இருக்கியா? 20 நூறு 50 ரூபாய் பேசிடலாம். டேய் டேய் இல்ல ஆயிரம் ரெண்டு இந்த ஃபைட் இல்ல கரெக்ட்டா பேட்ல வரலாம் இது எப்படி வராங்க? அவர் வீடு கம்பேர் பண்ணிடு. எனக்கு தப்பு தானே இருக்கு. அவன் முதுகே பில் போட்டான். டேய் இங்க நம்ம பேசுறீங்க. சரி சரி ஓகே சுபாஷ் ப்ரோவோட அண்ணா போமா ஃபீல்டிங் விட்டு பாருங்க. ஃபீல்டிங் போவாங்க. 2 ஓவர் முடிஞ்சு போச்சு. எங்க கட்டி போறீங்க? இது நாய் பத்தி கேக்குங்க. நீங்களும் பண்ண தெரியல அவங்க கிட்ட நம்ம புத்தி ஹேர் கட் பண்ணிட்டு அது தேவையில்ல. வாய் எப்பவுமே வீட்டுல வாய் இது போட்டுருக்கீங்க. அந்த அவங்க கட்டி போடுவோம். நாங்களே ஒரு நாளைக்கு 3 ஹவர்ஸ் ஏதாவது கட்டி தான் போடுறோம். அந்த நாய்க்கு பார்த்துட்டு வைக்கிறீங்க பொம்மரியனா கட்சிச்சுன்னா டாக்டர் என்ன சாப்பிட சொல்லி சாப்பிடணும். உனக்கு தொப்பு சுத்து ஊசி போடுங்க. அதுதான் தெரியும் உனக்கு. பொம்மரியனா இது என்ன கட்சிதான் நீங்க 2 பேரும் எவ்வளவு அட்மிட் ஆகணும். எனக்கு கூட மருத்துவ உமேரன் வந்து நியூ ஊசி போட்டுருப்பாங்க ப்ரோ. செட் ஆகாதுடா. புதுசா யாராவது வந்தாங்கன்னா பொம்மரன் கிராஸ்ரா என்னடா பயம். ரொம்ப பெருசா இருக்கு. கட்சிச்சு அந்த வெயில் தரத்துல போய் எவனோ ஊசிலாம் போடல ப்ரோ. நாய்க்கு ஊசி போட்டுருப்பாங்கல்ல. நாய் ஊசி போட்டா நமக்கும் போடணும் தம்பி. இல்ல ப்ரோ எங்கெல்லாம் எவ்வளவு வச்சிருந்தாங்க போட்டே கிடையாது. வீட்டுல அவ்வளவு போடு. அதுதான் வந்து வேணாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். அவன் தம்பி கண்ட்ரோல் பண்ணி இல்ல வேண்டாம் பேட் கையில அப்படியே உடனே பேட் இடம் போற வேவெல்லாம் பார்க்கணும். அடி கண்டுபிடிச்சிட்டேன். வாய் இதுவாச்சு. மவுத் அரைக்கிற வாசிக்கிற மாதிரி. கண்டாத்த கலக்குது. வாய் கண்டுபிடிச்சிட்டேன். கார் போட்டுறியா? கார் போட்டு நீங்கச்சும் நீங்க கார் போடாம ஓடுறியே. முதல்ல போட்டேன் பேன் போடுங்க. குட்டி பாம்பு ஆடிட்டு ஏய் இருக்கேன். அவனுக்கு அசிங்கமா தெரிஞ்சுக்கிட்ட. வாடா. உன் வயசா நான் அசிங்கமா போட்டுறேன். காடு போட்டுக்கடா. தெரியுமா? சரி காடு போட்டுக்கடா. அது கேளு. ஏய் இந்த கார்ல அடி வந்து யார முடிய சின்ன பையனா கேக்குறீங்க? யார கேக்குறீங்க? ஆளா சின்ன பையனா மாதிரி உள்ளி கிளவன். வாடா. காடு போட்டுக்கடா. காடு அது கேளு. உள்ளி கெல்ட் பையன். காடு போட்டிரே காடா. காடுல வேற எது சொல்றது? காடு ரைட்டிங்காக வரும் அந்த வார்த்தை. கெட்டவத சொல்றேன் நான். காடு அவனுக்கு கட்ட வார்த்தையா? கட்ட வார்த்தை. அண்ணா இருக்கான என்ன கட்ட வார்த்தை? தினேஷ் என்னச்சுங்க ஒன்லி பேட் தான் பேசுவான். தினேஷ் சூப்பரா தினேஷே பேட் பேச மாட்டான். அப்புறம் எப்படி அவன் பேசுவான்? இருக்கனால தான் கும்மு இருக்கான்றான் இவன். கும்முன்னு இருக்கானா? கும்முனு இருக்கா கும்முனு கம்முனு. தம்பி மோசமானவன். பாலாசன பேரு. அண்ணன் நல்லவனா நீ மோசமானவனா? ஐயா அண்ணன் தானா? பாய் சொல்லியா நான் சென்னைடா. இது யாருக்கு தினேஷ் பாய் சொல்லி போன காரணம் இவன் தான். பாய் சொல்லி அவன் வீடு கட்டிட்டு கடையை விட்டுட்டான். நான் வீடு கட்ட போதும் ஆட்ரா டேய் சிக்ஸ்ரா. ஏய் பாய்
அவ்வளவுதான் அவருக்கு செட்டான பேட் 2 பாலுக்கு எஸ்டாது இல்ல அவன் தர மாட்டேன்ட்டான் ஒரு இது லூஸ் ஆகும் யார் சவுண்ட் பேட்டா சூரிய பண்ண இது மாதிரி ஒரு பேட் எடுத்தா அதுக்கு ஹெல்மெட் கூட போடல இது மாதிரி டிஸ்ட்ரிக்ட் பேட் போறா சின்ன பேட் பாக்கற மாதிரி இந்த பேட் இது டிஸ்ட்ரிக்ட் பேட்ல இல்ல பேட் தான அவன் டிஸ்ட்ரிக்ட்ல தானே அவன் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண பேட் அவங்க வந்து ரெண்டு அடிக்கலாம் வேணுமா பட்டோனே புஷ் பண்ணுங்க சவுண்ட் எனக்கு தெரியாம அவுட்ல எடுத்துங்க கொஞ்சம் தூக்கி எடுத்துனா அவுட் ஆயிடுவாரு பிளாட் ஆக்ஸ்னால வரும் அப்ப மாட்டிக்கலாம் போய் போல கொஞ்சம் தூக்கி போட்டு மூணாவது மாட்டிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாங்க ஷாட் மச்சி நல்லா ஆடிட்டு இருக்க பாரு அண்டராம் ஷாட் அதெல்லாம் பாலா நம்ம திரும்ப அந்த எண்ட்ல அடிக்கும்போது பேட் ஸ்விங் வந்து நார்மலா எல்லாரும் வேணும் இழுத்துக்கு நம்ம சொல்ல அண்டராம் ஷாட் வரல அந்த கேம்ல ஃபுல்லா வரும் இல்ல போட் தான் அவ்வளவு குடுக்குறாரு பாரு டேய் உடா டேய் மாட்டாரு நல்லா ஆடாது நல்லா ஆடாது டயர்ட் ஆயிட்டான் அதனால அடிக்கிறேன் இப்ப இருக்க நாளைக்கு 50 தான் போடலாம் ஒரே அடியே 100 கேப்பிங்க போகுங்க 6 விக்கெட் போயிடுச்சு ஓடணும் இப்ப நல்லா ஃபீலிங் பண்றான் சின்ன பையன் தான் சின்ன ஓட் பையன் ஓட் ஒரு இவங்க தான் அவன் மார்க்கெட் சின்ன பையல இல்ல அப்படியே புடிச்சு சொன்னா கேட்க மாட்டாரா விட்டு அவ்வளவுதான் டேய் ரெண்டு டேய் நீயே முள்ள இருக்க அவ்வளவுதான் யோசிச்சுக்கோ நீங்களே கட்டாலே இனிமே அந்த பேட் உங்களுக்கு ஆமா தரமாட்டேன் சேரா நீ வாங்கி தர முடியும் எதுக்கு இது பேட் டீசன் லோ வந்து சப்போர்ட் பண்ணியாச்சு லோ போல சப்போர்ட் பண்ணி தான் அடி சீசன் கூட பண்ணலாம் அந்த பேட் வீடு தான் ஜாலியா இருந்தாங்க புரியலாம் அது ரமார போகுது ஓகே டிக்கெட் ஹேட்ரிக் போட்டு ஒன்னு இறக்கு டீசல் என்னடா அந்த டிவிஷன் ரேட் ஓகேவான்னு பார்த்து சொல்றேன் அந்த ப்ளூ கலர் பேட் ப்ளூ கலர் கிரிப் போட்ட பேட் பாருங்க சின்ன அடி தான் போகுது 40 வந்துச்சு நெக்ஸ்ட் 150 கால் ரவுண்ட் இதுவா கேளுவா பெரிய கையில தந்து அதே எஸ்எஸ் பேட் தான் வெயிட் ஓகே வாங்கிக்கிறேன் வெயிட் ஓகே ஏன்னா நான் பேட் வாட்டர்ல இதுதான் சேல் பண்றேன் நான் 15000 பரவாயில்லையா நானே ஏன்னா பண்ணுவேன் பைக் தான் 12 தான் அடிக்கிறான் அவங்க ஆமா அவன் அவன் ஃப்ரீயா குடிக்கிறீங்க கேப்பா அவங்க அவன் சிஎஸ்கே தோனி ரிப்ளேஸ் பண்ண அவனே வச்சிட்டு இருக்கான் அவன் பேக் கிரிக்கெட் அவங்க எடுக்கறாங்க அப்பா நான் வரல உங்க பஞ்சாயத்துக்கு நானே யோசிக்கிறேன் நீங்க வந்து 9 தவணை விட்டுருவீங்க அவங்க வந்து அவனே எதிர்பார்க்கல அந்த பேட்டிங் வீட்டு மாட்டுல முதல் மாடு ஒரு பேர் ஆடுவான் அப்படின்னு சீசன் போடலாம் தலைப்பு நான் அடிப்பாதது பாத்தீங்கன்னா பிபி ஃப்ரெண்ட்லி ஆடலாம் நல்ல பேட்டர் ஹைட்டா ஹைட் தான் கொடுத்தானே நான் போட்டோ எடுத்தேன் எல்பி கேட்டாங்க ஹைட் நேர்ல பா இப்படி பேர் பால் பண்ண மாதிரி நான் பிளேன் தான் டேய் லிமிட் வேற போடல கெட்டிங்ல ஆடுவான்
இப்படி நூறுறான். அடிக்கலாம் இல்லை, தூக்கி தான் போட்டாரு. நம்ம தான் பார்த்தோம். இவனே வெளிய பேலன்ஸ் பண்ணிட்டு அடிக்கிறான். அவருக்கு வந்து லெஃப்ட்ல நம்ம டீமுக்கு ஃபேர் பிளே மாதிரி வராது மாதிரி. வாய்க்குல அட்டை. என்ன play? ஷாட்ரா மச்சி. அரைப்புடி லெக் சைடு போட்டு போறாங்க. ஷாட் மச்சி. நம்மளும் ஒரு 4 ரன் அடிக்கலாம். 150 வந்துச்சா? 149. ஆடாடே ஆட்னா ஸ்டார்ட் மச்சி. மச்சான் அதான் நம்மளுக்கு போயிட்டு இருக்காங்க. 150 வந்துச்சு. இன்னும் 50 டீம் ஆடலாம். 50 பாய்ஸ். இன்னும் 50 ஆடலாம். 50 ஆடலாம். போறா 17 17 அவுட். அவர் அந்த பால் போட்டாரு. எல்லாரும் நியாயமான அவுட் தான். கஷ்டம் தான் பேர் கொடுத்தான். தப்பா இருந்தா தான் அநியாயம் அவுட். அடிக்கவே மாட்டான். நல்ல பார்த்து இந்த மாதிரி ஒரு மாதம் கழிச்சு வந்து ஒரு மாதம் கழிச்சு வந்து நாக்கு தள்ள தள்ள ஓடி 25 ரெண்டு கால் செஞ்சுரி எடுத்துட்டான். ஒரு மாசத்தோட 2 அடிக்காது. ஒரு மாசமான ஆடாம கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணணும். டோர்னமெண்ட் தான் பண்றாங்க. வரும். என்னமோ பயப்படுறேன். நானே நீங்க பயப்பட மாட்டீங்க. நீங்க மூஞ்சே திருப்பிக்கிறீங்க. பயம். அப்ப எதுக்கு போட்டாலாம் அவனா? போட்டாலும் அப்படிதான் போவாங்க. நான் எப்பவும் எப்படி சொல்லுவேன்? நான் எங்க உள்ள போவேன்? ஒரு 4 ஓவர் போவாதடா. மச்சான் ராகுல் டிரைவர் மாதிரி இருந்துச்சு மச்சான். ஐயோ அடுத்து புஜாரா கொண்டு வா. ரன் நல்லா வந்துட்டு இருக்கு. அப்பா இன்னும் 3 ஓவர்ல இங்க வந்து போட்டுருக்கு. பிளேட்னா லாஸ்ட் போய் அப்படியே வெயிட் பண்ணி அப்படியே இருக்காரு. நல்லா போடுறான். ஃபர்ஸ்ட் ஓவர் போறாங்க. இதான் பந்துக்கு என்ன ஏதோ வந்துடா புள்ளி. புள்ளி ஹிந்தியில மெசேஜ்லாம் வந்துச்சு. அது ஆமா நான் பார்த்தேன். நான் பார்த்துட்டு வருது ஆமாடா. एक और मजा இவன் பார்க்க மாட்டேங்குது. ஃபோன் எடுத்து 10 நிமிஷம் வந்து சாமி பார்த்தா உள்ளே அதான் போடும்போது எல்லாமே செட்டிங்ஸ் தான் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணிட்டு போடணும் வைக்கும்போது. ஒன்னும் சொல்ல பதறாத நவீன் பதற அவ்வளவு சொல்றேன் அவன் வந்து லைவா பாப்பா வீடியோ பெருமாள் சாமி ஐயோ சின்ன ஸ்கில் பார்க்க மாட்டான், பெரிய ஸ்கில் பார்ப்பான். அப்படியே பண்ணுவான். பெரிய ஸ்கில்ல பார்ப்படா, இந்த சின்ன ஸ்கில்ல பார்ப்போம். உங்கள்கிட்ட பெருசு இருக்கு பையன் வசதி கேட்டால் ஒரு ஒரு நேரே தான் இருக்குது. நீ ஐடி நீ பெருசு பார்ப்பேன், நான் பிபி சின்ன சின்ன பார்க்குறேன். குட் மார்னிங் குமார். மச்சி ஆமாம் பண்ணுவோம்.
நம்ம ஏரியாவில் ஒரு கோடி அடிக்கவே இல்லை. நல்லதானே ஆக்சிடென்ட் இந்த பால் காடி ஏதோ ஒரு வீடியோ உங்க ஸ்லாட்ல வர வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கேன். ஒரு ஓவருக்கு ஒன்னு கிளியர் ஆனா கூட எவ்வளவு நேரம் கிளியர் பாக்குறேன் நான் 160 இருந்துச்சு. எக்ஸல்ல போட்டுறேன்னு சொல்லு. அவங்கிட்ட பேசி எனக்கு என்ன கேட்டுறாரு. பாவம் பேட் லைக் தானே அவனுக்கு. ஆமா அது சொன்னீங்க கரெக்ட். லோக்கல் ஐஸ் போட்டா லோக்கல் ஐஸ் போட்டா மோர்ல மோர் ஊத்திக்கலாமாண்ணா? சில்ல பாட்டு ஒன்று இருக்கா? மோர் கலர் மோர் பண்ணி ஊற்றுங்க. அந்த மோர் டயர் ஐஸ் போடலான்னு வந்தேன். ஐஸ் வேணாம். 16 பால் தான் இவ்வளோ டயர்ட் ஆகுது. தண்ணி பிடிச்சிங்க பார்த்து கொஞ்சம் தண்ணி கொடுங்க ஓட்டம். பால் போடணுமா? பால் போடுறதுக்கு போடுவா. பைத்தியக்கார டேய் மூளை வச்சாத நாயே. இதே பின்னாடி அந்த நாயகன் அவரே டவுட் தான் முடிச்சிருந்தாங்க. கஷ்டம்டா உள்ள வெயில அடிக்கிற எதுக்கே பிடிக்குது. சாரி ப்ரோ முடிச்சு நான் கேட்டு வச்சேன். என்ன ரொம்ப பாட்டு பண்ணாங்க ப்ரோ. அந்த எப்படி உங்களுக்கு பேட்டா ப்ரோ? ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் பண்ணு. பேட்டா பிடிச்சு இல்ல ரொம்ப நாள் ரைட். நான் பேக் பண்ணேன். நீங்க வந்து வச்சு முதல்ல இங்கே கடை இருக்காங்க எனக்கு கான்பூரோட ரொம்ப தூரம் ஆட்னா முள்ளினா
டாடா 8:30 மணிக்கு தானே இருக்கும். 160 20 அதான் ஐட்டம்ஸ்ல வாடகை வரல போறேன் நான் ஃபர்ஸ்ட் போறேன். ஆமா மேட்சிங் ஷாட் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அவன் தூங்கிட்டு இருப்பான் நேரம் 10 தூங்கிடுவான். अरे औषार आया ये आया टाटा बोले அது எங்க பின்னாடினா சாட்ரா ஆயா அங்க ரொம்ப பெருசு. வைடு வாங்கிக்கோ வைடா யாராவது இந்த பச்சை கலர் டிராப்ஸ் பாத்தீங்க ஐ டிராப்ஸ் ஃப்ரீட் முரளி நாலு எடுத்து போட்டுருக்கேன். அங்கதான் போட்டேன், பேக்ல வச்சிட்டேன். நல்ல பால். உங்க கூட அதே போல் அது மாதிரி டிப் ஆயிடுச்சு எனக்கு. நான் ஏதோ பூட் மாதிரி ஆகும். நான் வந்து எனக்கு ஈஸியாக போட்டு போவாங்க. என் கசன் தான் யாரு உங்களுக்கு போல சொல்லுங்க கசன் தான். அப்படியா லெஃப்ட் ஆமரா? நீங்கள் பேசிக்கவே இல்லை போகும்போது கட்டி பிடிச்சிட்டா போகும். ஓகே நீங்க கோகுல் மாதிரி போல அதான் பேசுறேன். ஃப்ரெண்ட் டீமா அவன் டீம் தூங்கவே இல்லை. அவன் கட்டி போட்டான்னு சொன்னானே கோகுல் பார்க்கல
யார் பார்த்தா outside. இந்த டீம் 3 வின்னு வச்சு கேட்டாங்க சொல்லு. நம்ம டோர்னமெண்ட் ஒழுங்கா ஆடல. மூணு மேட்ச் கேட்டாங்க 5 தான் 5 அப்லோட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இல்ல ப்ரோ ஆல்ரெடி டோர்னமெண்ட் போயிட்டனால இன்னும் போலையா மொத்தம் 4 மேட்ச் 5 மேட்ச் உங்கள்ல இருந்து ஒன்று ஓகே ஓகே அது வந்து மல்டிபிள் ப்ரொஃபைல் இன்னொன்று கடைசியாக பின் பண்ண பாது எனக்கு கடைசியாக இல்லை அதை ஓப்பன் பண்ணவே இல்லை அப்படியே சுற்றி ஒன்று காமிச்சிட்டேன். அது என்ன நீங்கள் எப்படி எனக்கு 2-3 டவுட் இருக்குது. நான் வந்து ஒரு 11 மணிக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணேன். ஆனா இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா தான் இருக்கு டீம். bowling நல்லா இருக்கு. பேட்டிங்ல மாட்டோம்னு நினைக்கிறேன். எவ்ரி சீசனும் ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்ல போடுவாங்க. அப்புறம் அந்த லோயர் மிடில் ஆர்டர் தான் இன்னும் ஆடுறாங்க. ஆனா போன வருஷம் bowling வந்து பரவாயில்லை. bowling இருக்கு. பேட்டிங்ல மாட்டோம். சுரேஷ் சென்னை பிட் பண்ணி விட்டாங்களோ? சுரேஷ் சென்னை பிட் பண்ணி விட்டுட்டாங்களோ? இது படிச்சவங்க அவங்க தான் பிளான் வச்சிருப்பாங்க. ஏதாவது ஸ்பின்னர் வேணும், பட்ஜெட் வச்சிருப்பாங்க. பட்ஜெட் மீறி போச்சுன்னா கண்டிப்பாக விட்டுருவாங்க. ஆக்சுவலாக 9 வரை ஒர்க் இருக்குது. T20 வயசாயிடுச்சுன்னா தேவையில்லை. உங்களோட ஸ்பெயின் அவசியம் இல்லை. இல்லை அவங்க சென்னை பிளேயர் வேணும்னு எடுத்தாங்க. என்ன விஜய் விஜய் சங்கர். விஜய் சங்கர் எடுத்தாங்க 3D பிளேயர். ஜட்டும் வந்து சென்னை பிளேயர் தானே. ஜட்டு அப்படிதான் ஆடிட்டு இருக்கான். ஜட்டு தோனிலாம் இங்கே தான் கிடக்குறாங்க. நான் சாய் கிஷோர்லாம் எடுத்துக்கிறேன். சாய் கிஷோர் தான் மெயின் நல்லா போகலாம் சொல்கிறேன். அவங்க லூஸ் மாதிரி பண்ணிட்டாங்க. சாய் கிஷோர்லாம் வந்து வளர்த்து விடுப்பாங்க. ஜிடி சூப்பராக வளர்த்து விட்டுறாங்க. ஜடேஜா இருக்கவே வளர்த்து விடல. அப்படியே விட்டாங்க. ஜடேஜா ரேங்க் நிறைய பெஞ்ச் தான் பண்ணாங்க. ஆக்சுவலாக அவனை வளர்த்து விட்டு இந்தியாவுக்கு ஆட வச்சுக்கலாங்க. அவன் நல்ல பிளேயர். மணிமாறன் சித்தார்த்தம் சூப்பராக போடுறான். ஆடுறா முரளி 4 என்ன டீம் மணிமாறன் சொல்றாரு? எல்எஸ்ஜி தான் அவன். நேற்று அவன் ஆடல. அவன் எப்பவுமே இம்பாக்டாக தான் ஆடுவானுங்க. நேற்று பிஸ்னாய் ஆடிட்டாங்க. டெல்லி ஃபுல்லாக இந்தியன் பால்ஸ் வச்சுருக்காங்க. எவன் இந்தியன் பால்ஸில் ப்ரோ அந்த 3 டீம் ஜிடி தான் ப்ரோ சென்னை. எல்எஸ்ஜி டெல்லி ஜிடி வந்து ஓவர்சீஸே 2 வச்சு ஆடுறானுங்க தெரியுமா? அவங்க அப்படிதான் பண்ணுறாங்க. நம்மளோட லாஸ்ட் மினிட்ல ஏதோ நெட்வொர்க்கு டூப்ளி நேரா ஆடா டேய். ஸ்டப்ஸ் ஆடினால ஸ்டப்ஸ் ஆடலாம். லாஸ்ட் மேட்ச் ஆடினான். சப்ஸ் ஆடுறான் மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாங்க. அதுதான் வந்து யார் ஃபினிஷ் பண்ணாங்க. 3 பேர் ஆடுறாங்க. மேட்சை ஃபினிஷ் பண்ணோம். அபிஷேக் போடுறான். ஆடா டேய் ஆடா. டர் 4 ஆடுறா டேய். ஏய் ஹெல்மெட் போடா டேய். நேரா ஆடுறா. நான் கையில போன மாதிரி இன்ஸ்டா நினைச்சேன். ஹெல்மெட் போடா ஸ்லீப் பண்ணறா அவன் போடா. சாட் மச்சி. ரெண்டு பேரும் வச்சு ஆடல. ஸ்டார்க்கிங் தான் ஆடுறான். 4 பேர் ஆடுறானுங்க bro. அதான் 4 பேர் ஆடுறாங்க. அதான் ஸ்டார்க்கும் தான் ஆடுறான். ஜிடி தான் 2 பேர் வச்சு ஆடுறாங்க. ஸ்டாருக்கு ஸ்டப்ஸ் டூப்ளசிஸ் இன்னொருத்த வந்து அமெரிக்கா அவள் தான் 4 பேர் ஆடுறாங்க. ஜிடி தான் 2 பேர் வச்சாங்க. ரபடா வர வேண்டியது லாஸ்ட் மினிட்ல வரல. ஆக்சுவலா 3 பிளான் பண்ணா 2 பேர் வச்சாங்க. அவங்க வந்து ருத்தஃபோர்ட வந்து இம்பாக்டா கொண்டு வராங்க. அதுக்கு 3 பேரை தான் ஆடணும்ல. ஓகே அப்படி வர்றாங்க. போன வாட்டி ருத்த போட்டோட சேர்த்து 3 பேர் அந்த ஆடுறது. இன்னொரு 30 ஓவர்ஸ் 22. எவ்வளவு ஸ்கோர் இல்ல 1 முரளி 3 ஓவர் 40 ஆடுறா டேய். பிளேயரா டேய். 2 ஓவர் ஈஸியா ஓடுறா. நந்தேவா ஏய். ஏய் தண்ணி கூட அடுத்த கூகுங்க டேய். நான் போக முடியாது. நான் போறேன். வாட்டர் பாட்டில்
இப்பதான் கணேஷ் ஆடுறாரு, கணேஷ் போய் அவுட் பண்ணிட்டாரு. குமர் கால் தள்ளி 2 ஓவர் நடந்தே போயிருக்கலாம். ரிஸ்கே கிடையாது. இவர் நல்ல முட்டுறாரு பால், செம பேஸ். ஓகே ப்ரோ, நீங்க ஆடுங்க ஃபுல்லா. 3 ஓவர் 10 ரன் ஆனா கூட போதும். வாகை குரு மாதிரி ஆடுங்க. நிஷாந்த் கூட ஆடுனீங்களே. முரளி யாரோட பேட் எடுத்துக்கலாம்? அந்த பேட் த்ராட்டில். அதுக்கு 2 ஓடி இருக்கலாம் மச்சி. 2 ஓவர் தான் இல்லையா? நீங்க நடந்தே போயிருக்கலாம் ப்ரோ. ரிஸ்க் முரளிக்கு தான் ரிஸ்க். இன்னொன்னு அடிக்கலாம். இன்னும் 2 ஓவர் இருக்கு. இதுமா நடக்கும் தெரியுது. இதுவே இன்சைட் வச்சு வெளியே போன பால் வாங்கி விட்டுரு. சொல்லாடுங்க பேட் போட்டு பிடிச்சு சொல்லாடுங்க. சொன்னா கேட்க மாட்டாங்க. நாளை வந்து சொல்லி பாட்டு. இப்போ எதுக்கு விட்டுருந்தா பால் வெளில எங்கேயோ போயிருக்கும். இப்படி ஆட போய் இப்படி வாங்க. நல்லா பேசணும். பிளேட். அவரே பேட் காமிச்சாரு. அப்படிதான் காட்டணும். அப்பதான் அம்பேர் பண்ணிட்டு பேட் எதுவும் தூக்கிட்டாரு. பேட் அம்பையர் கைடா வந்தான், தூக்கதான் வந்தான். அதுக்கு தான் பண்ணோம். பண்ண மாட்டோம். எல்லா அம்பையரும் கேட்க மாட்டாங்க, முறை கேட்க யார் பால்? ஆனா எதனால நீதான் எடுத்தேன்னு நினைக்கிறேன். என் பேட்ல போட்டுருங்க. பேட்ல இந்த பேட்ல போட்டு நம்ம டீம் பேட் அவ்வளவுதான். என்ன அடியில 20 ரன் என்ன இது வெச்சுக்கோ. அடிக்கவே போலையா? டெம்ட் ஆச்சு. பிரபு நல்லா அடிக்கிறான். ஓகேவா? 2 டாட் ஆனாலும் பரவாயில்ல. அவனுக்கு ஆடி கணேஷ் நான் பேக்ல அப்படியே போட்டுறேன். கேட்டா 10 பால் ஆடி பண்ணேன். 14 பால் அவ்வளவுதான். வெளிய வந்தா விட்டுறலாம் வேணாம். பேட் அவுட் ஆனா இல்ல லைட்டா விட்டாரு. நான் அடிச்சது ஃபீல்டர் கையில போகாதுன்னு நினைச்சேன். நல்லா ஃபீல்ட் பேட்டோட மனம் வச்சு நல்லா பண்ணியா. ஆமா நான் இங்கே முரளி டபுள் ஆடுறா டேய் முரளி. ஏய் ஆயா. ஏய் சிங்களாடே கோக்கு தட்டி கோகுலே அதான் சொல்லுவான். கோகுலே வராது. அது 2 ஓடி தான் நான் ஆனே சைக்கிள் இருந்துக்க மாட்டேன். நான் முடியல. நான் ரொம்ப இதுவாக போனேன்னு வச்சுக்கேன். அடுத்து நம்ம ஃபீலிங் பண்ணணும் இருக்கு. இன்னொன்று விக்கெட்ஸும் போயிடுச்சு. பின்னாடி விக்கெட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. நான் தைரியமாக ஓடி பேட் ஓடி எல்லாம் பண்ணலாம். அப்படியே அவுட் ஆகிட்டு தான் பண்ணுவேன். ஆடுவேன். ஏய் பைத்தியம். ஃபுல்லா ஓடி மாட்றான். ஃபுல்லா கவர் பண்ணி முட்டி மாட்றான். திருப்பி அவுட் சைடுல போட்டுட்டான். வெட்டாம தானே போறது. டேய் ஆடுறா டேய் ஃபாஸ்ட் ஆடுறா முரளி. இது வந்தோடனே நல்லா போட்டுச்சு. ஃபர்ஸ்ட் பால் உள்ள நம்ம போட்டோம். நான் என்ன பண்ணேன்? நீங்க பேட்டை வந்து ஒரு மாதிரி திருப்பிட்டீங்க. பேட் உள்ள போயிடுச்சு. ஏய் ஸ்டார்ட் ஆயா டேய் ஸ்டார்ட்ரா. அண்ணா மூட்டான் முட்டி போட்டான். இந்த பக்கம் திரும்பினது. கண்ண மூடிடா நல்லா முட்ட. சூரியன் மாதிரி அந்த மாதிரி ஆடுறான். கண்ண மூடி. இந்த வீடியோ வச்சுக்கலாம். ஜெயமுல ஏதோ யார் ரைட்னா? யார் ரைட்னா? சூர்யா. கண்டிப்பா அவன் கேப்டன்ல இந்தியன் டீம் கேப்டன்ல அவன் மெயின் பிளேயர். பரவாயில்ல. ஆடுறா அப்படியே ஆடுறா. அப்படியே போயிடுச்சு. 22 ரன் 24 அவன் எல்லாம் அடிச்சிருப்பாங்க. விட்டா அடிக்கலாம். 17 பால் 20 படலடா நீ. ஆனா தாக்கூர் நல்லா போட்டான். அது ஒண்ணும் பண்ண முடியாது. போட்டா ஒத்துக்கிட்டா. அதான் ஹதி பாண்டியா வரலையா? அப்போ ஓகே. நின்னு ஆடுறா. ரெண்டு ஓவர் அவன் எதனா பட்டுடா அப்படி விட்டா ஒரு பால் பட்டு நேத்து அடி போறானே. அதான் சொல்றேன் சாண்டர் 2 பால் ஆனல. இவன் 2 4 ஆச்சு வந்திருக்கான் அதுல. சாண்டர் அப்படிதான் ரெண்டு சிஎஸ்கே லாஸ்ட் பால் அதுல இந்த விக்கெட் தோனி கூட உள்ள சண்டை போட்டு போவாங்க. ஆமா நோ பால் சண்டை போட்டு போவானே. லெக்கே நோ பால் போட்டு நோ பால் போடுவான். அந்த நோ பால் கிளீன் நோ பால். என்னடா பண்ணா? வேணாம் லாஸ்ட் பால்ல ஃபுல் மேட்ச் ஃபைன் வாங்கிடுவாங்க தோனிக்கு. ஆமாப்பா. அது ஒரு சண்டை போட்டு தோனினால தான் ஃபுல் மேட்ச். வேற ஏதாவது பிளேயரா இருந்தா பேட் வாங்கிடுவாங்க.
ஸ்ட்ராபெரி ஃபார்மர் லாஸ்ட் ஒரு 3 பேர் தான் உள்ள. அதை கூட வந்து யூஸ் பண்ணடா பாண்டியா ஃபார்ம் போட்டு. அதான் காண்டாரி 5 பேர் உள்ள. அதான் சாரி பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டான். அது பேசிய டைம் வேஸ்ட் பண்ணிட்டான். மேட்ச் க்ளோஸா பண்ணாலே கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம ஆல் அவுட் ஆயிடுவோம்னு நினைச்சேன். அதான் ஓவர் பண்ணிட்டு இன்னொரு டோர்னமெண்ட் மேட்ச் 2 ரீசன். டைம் என்ன 8:50 வரைக்கும் டைம் கொடுத்தாங்க. முடிய போகுது டைம் கரெக்டா போகுது. 2 ஓவர் இருக்குல ப்ரோ. லாஸ்ட் கரெக்டா போட்டாங்க. முரளி 6 பால் நீ ஆடுறா. ஆரம்பிக்கும் போது 8:50 லாஸ்ட் பால்னு சொன்னான். எவ்வளவு ஓவர் போட்டாலும் லாஸ்டா போறான் முடிய அடிச்சுவான். 6 பால் நீ ஆடு. ஸ்ட்ரைட் லேடி உள்ளதா போறாங்க. ஷாட் ஆடு ஆயா. கிரேட் ஷாட் ரெடி. பேட் பாத்தி ஆடு ஆயா. கிரேட் ஷாட் முரளி. அங்க வாய் வச்சல சொல்லுவார் அவர் சொல்லுவார். ஆனா ஒரு செம்ம பாஸ்ட் முட்டுக்கு வந்து பால் விடுறோம். உமேஷ் ஆற மாதிரி இல்ல ஒரு ஆக்ஷன் லைக். ஆறுக்கு சூப்பரா இருந்துச்சு. நல்லா ஆடுறதுல அப்படி டைம் பண்ணா ஒண்ணுமே பண்ணல. ஆமா நானே இப்படிதான் பண்ண போறேன். இறங்கி வந்தேன் பவுன்சர் எதிர்பார்த்தேன் இங்க வந்துச்சு. அப்படினே இங்க பார்த்து அங்க 6 போயிடுச்சு. ஏய் வாடா ஓடாதடா. ஏய் பண்ணா அவன் குடும்பம் இருங்க. ஒரு ரன் பண்ணாதீங்க. வா சிங்கிள் தாலி கொடுக்கலாம். கமான் இல்ல வெச்சா சிங்கிள் லெக் வரும். அதுதான் நம்ம வெச்சாலே நமக்கு தெரியாம கொண்டு போறோம். பேட்ல பட்டாலே தெரிஞ்சு ஓடுதா பால். பேட்டை வெச்சா போறோம் கரெக்ட்டா. வாடா கையில கட்டு ஓடுனா அவுட்ரா டேய். அவுட்டா இருப்பான். ஆடு 3 பால் அடிங்க. கொஞ்சம் எஃபர்ட் டச் நம்ம திருப்பிக்கலாம். பேட்ல பட்டா போதும் இன்டென்ஷன். அல்ல சாம்பார் டேய் ஃபர்ஸ்ட் ஓவர் ஆது சாம்பார் பாக்கெட் டேய். உள்ளே நிக்கிறவன் வெளிய ஏறவே இல்ல அவன். லாஸ்ட் டேய் 2 பால் ஆடு முரளி. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறோம் தெரியும். அது மட்டும் தான் தெரியும். நீ என்ன கத்துனாலும் அவனுக்கு காதுல விழுவ போதில்ல. லாஸ்ட் பால்டா. ஏய் அடிக்க முடியல. லாஸ்ட் ஓவர் நல்லா போட்டாரா அவரு. பாவடா எங்க அவன். டீம்ல நான் அப்படிதான் ரெடி அண்டர் 14 ஃபைனல்ஸ். கடைசி ஓவர் ராஜா நீங்க என்னையா லாஸ்ட் ஆடுறீங்க. பால்ல 6 ரன் அடிச்சா வின். ஹேட்ரிக் பால் ஆயிச்சானா 8 விக்கெட் நம்ம போயிச்சு. ஹேட்ரிக் பால் போய் டிஃபென்ஸ் வச்சான் ஒரு பையன். ஆட்டி விட கூடாதா? என் கோச் காண்டட் எதுடா டிஃபென்ஸ் வச்ச ஹேட்ரிக் கோச் அதோட மேட்ச் முடிஞ்சிச்சு. வாங்க எங்க அங்க போறீங்க? போறான் பாரு அவன். அவன் தெரியல ப்ரோ லாஸ்ட் ஓவர்னே. பரவாயில்லை டேய் 25 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. திருப்தியா இருக்குடா. 6 ரன்ஸ் எவ்வளவு முல்லினா 30 ஸ்டாரா 192. கேட்டதை விட 10 ரன் எக்ஸ்ட்ரா வந்துச்சு. 180 வந்தா ஓகேன்னா 192. நீங்க நிறைய சிக்ஸஸ் எல்லாரும் நம்ம ஹைதராபாத் டீம் தான். எல்லாரும் அடிதான் போறான். ஹைதராபாத் போனஸ் ஹைதராபாத் அந்த மாதிரி ஆடி ஆனா பர்சன் நீங்க தோத்தாங்க ஒரு மேட்ச் 190 அடிச்சு. அமித் வந்து ஆல் வந்து ஃபர்ஸ்ட் 3 பால் 3 விக்கெட் போனாங்க. கேகேஆரோட கேகேஆர் கேகேஆர் டேய் 15 பால் 50 6 எல்லாம் தெரிஞ்சு முடியே. முரளி சொல்லிடா சூப்பர்டா லாஸ்ட் அந்த டிஃபென்ஸ் ஆடிங்க பாருங்க. டேய் ஒரு ஆனா சிங்கிள் வராம வந்தீங்க பாருங்க. அது எப்படி சிங்கிள் வர ஏன் இருக்கு எனக்கு தெரியல எங்க போகுது. லாஸ்ட் பால் சூப்பர் மச்சி. கரெக்டா ஆடி குடுத்துட்டேன். அது முன்னாடி ஓடினா அவுட் ஆயிருப்பீங்க. அண்ணா போட்டு போங்க லாஸ்டா அவரே நின்னு நிக்கறாரு தெரியல வர மாட்டாங்க வரடா. ஏய் பரதேசி ஏய் நான் ஒண்ணு அதான் தெரிஞ்சு ஸ்டாப் எடுக்கும் போது தெரிஞ்சது. இன்னொரு ஓவர் இருக்குச்சியா? ஏய் இவ்வளவு நேரம் நீ யாரை இங்க கை தட்டுமே லாஸ்ட் ஒரு கட்டமே அப்பவே தெரியுதா அவருக்கு? ஃபுல்லா சொல்லி தூக்கி அடிச்ச மடங்கி. போட்டு பாஸ் போகுது.
ஃபர்ஸ்ட் ஆஃப் நினைச்சு யாரே மாட்டேன் அவளை கோமா போடுறான் போடு லாஸ்ட் பாஸ்தா தான் போடுவாங்க ஒண்ணு மாதிரி போட மாட்டாங்க எல்லாம் பாஸ் பண்ணியாச்சு ஒரு 5 ரூபா பாரு 5 ரூபாய்க்கு போடுவீங்களா 15 hours